வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற ஜெயலலிதா 5 புதிய திட்டங்களில் முதல் கையெழுத்து. மலிவு விலை உணவகம் மற்றும் பருப்பு விற்பனை துவக்கம். வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி உள்ளிட்டோருக்கு நன்றி கடிதம். பயங்கரவாதிகள் விஷயத்தில் பாகிஸ்தான் ஒத்துழைக்க உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் கோரிக்கை. தாவூத் சயீத் லக்வி சொத்துக்களை முடக்க இந்தியா வலியுறுத்தல். சுட்டெரிக்கும் வெயிலுக்கு இந்தியா முழுவதும் 335 பேர் பலி. வெளியே தலை காட்ட முடியாமல் மக்கள் அவதி. விரிவான செய்திகள். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜெயலலிதா முதன்முறையாக கையொப்பமிட்டு 5 புதிய திட்டங்களை துவக்கி வைத்தார். தமிழக முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட ஜெயலலிதா ஞாயிறன்று பிற்பகல் 3 மணியளவில் தலைமைச் செயலகம் வந்தார். தனது அறைக்கு சென்று முதல்வர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா தனது முதல் கையெழுத்தாக 5 புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கினார். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சாலை மேம்பாட்டுக்கான சிறப்பு திட்டம், தமிழ்நாடு ஊரக சாலைகள் மேம்பாட்டு திட்டம், பேரூராட்சி பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளிய குடும்பங்களுக்கான வீட்டு வசதி திட்டம், 1274 எதிர்மறை சவ்வூடு பரவுதல் நிலையங்கள் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மற்றும் 5ஆவதாக மகளிரை குடும்ப தலைவராக கொண்ட நலிவுற்ற குடும்பங்களுக்கு சிறப்பு திட்டம் ஆகியவற்றை அவர் துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு வெளிச்சந்தை விலையை கட்டுப்படுத்த அரை கிலோ துவரம் பருப்பு 53 ரூபாய் 50 காசுகளுக்கும், அரை கிலோ உளுத்தம் பருப்பு ஏ ரகம் 56 ரூபாய்க்கும், பி ரகம் 49 ரூபாய் 50 காசுகளுக்கும் விற்கப்படும் புதிய திட்டத்தை முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார். இது மட்டுமின்றி விரிவுபடுத்தப்பட்ட மலிவு விலை உணவக திட்டத்தில் சென்னையில் 45 உணவகங்கள் உட்பட கோவை, மதுரை, தஞ்சை, திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் 201 உணவகங்களை காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து போலீசாருக்கான வாகனங்கள், கடலோர ரோந்து படையினருக்கான நவீன வாகனங்களை ஜெயலலிதா வழங்கினார். முன்னதாக தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் டுவிட்டர் மூலம் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி மற்றும் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஒடுக்க பாகிஸ்தான் ஆதரவளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ அமைச்சர் மனோகர் பாரிக்கர் 2 தினங்களுக்கு முன் கூறுகையில், பயங்கரவாதிகளை கொண்டுதான் ஒழிக்க வேண்டும் என்றார். இதற்கு பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சர்தாஜ் அஜீஸ் கடும் கண்டனம் தெரிவித்தார். பாகிஸ்தானில் நடக்கும் பயங்கரவாத செயல்களில் இந்தியா சம்பந்தப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்துவதாக பாரிக்கரின் கருத்து அமைந்துள்ளதாக அஜீஸ் கூறியிருந்தார். இதுகுறித்து டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் கேட்டபோது, பயங்கரவாத செயல்களுக்கு யார் காரணம் என்பது ஒட்டுமொத்த உலகுக்கே தெரியும் என்று பதிலளித்தார். பாகிஸ்தானில் அண்மையில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களை சுட்டிக்காட்டிய ராஜ்நாத் சிங், பயங்கரவாதத்தால் பாகிஸ்தானை பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பயங்கரவாதத்துக்கு முடிவு கட்ட இந்தியா எடுத்து வரும் முயற்சிகளுக்கு பாகிஸ்தான் உறுதியான ஆதரவை அளிக்க முன்வர வேண்டும் எனவும் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். முன்னதாக பாரதிய ஸ்டேட் வங்கி அதிகாரிகளின் மாநாட்டில் பேசிய ராஜ்நாத் சிங், பயங்கரவாத செயல்களுக்கு கள்ள நோட்டுகள் பயன்படுவதாக வருத்தம் தெரிவித்தார். கள்ள நோட்டு விஷயத்தில் வங்கிகள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். வங்கிகளை நாட்டின் முதுகெலும்பு என்று வர்ணித்த ராஜ்நாத் சிங், தேசத்தின் சுவாசமாக வங்கிகள் மாற வேண்டும் என்பதை தனது விருப்பம் என்றும் அவர் தெரிவித்தார். ஐநா சபையால் தடை விதிக்கப்பட்டுள்ள பயங்கரவாதிகள் தாவூத் இப்ராஹிம், ஹபீஸ் சயீத் லக்வி ஆகியோரது சொத்துக்களை முடக்கும்படி பாகிஸ்தானை இந்தியா வலியுறுத்துகிறது. கடந்த 1993 மும்பை தொடர்குண்டு வெடிப்பு சம்பவத்தின் சதிகாரன் தாவூத் இப்ராஹிம் மற்றும் 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதல் சம்பவத்தை அரங்கேற்றிய லஷ்கர் இ தைபா பயங்கரவாத அமைப்பின் தலைவன் ஹபீஸ் சயீத், மும்பை தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட ஜாக்கியூர் ரஹ்மான் ஆகியோரை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் தடை பட்டியலில் சேர்த்துள்ளது. இவ்வாறு ஐக்கிய நாடுகள் சபையால் தடை விதிக்கப்படும் பயங்கரவாதிகளின் சொத்துக்களை முடக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட உறுப்பு நாட்டின் பொறுப்பு என்பது விதி. இதன் அடிப்படையில் தாவூத் இப்ராஹிம், ஹபீஸ் சயீத் லக்வி ஆகியோரது சொத்துக்களை முடக்கும்படி பாகிஸ்தானை வலியுறுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், ஐக்கிய நாடுகள் சபை விதிப்படி 3 பயங்கரவாதிகளின் சொத்துக்களும் முடக்கப்பட்டு விட்டனவா என்பதை அறிந்து கொள்வதற்காக பாகிஸ்தான் அரசுக்கு கடிதம் அனுப்ப உள்ளதாக தெரிவித்தார். முடக்கப்படாத பட்சத்தில் உடனடியாக சொத்துக்களை முடக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தும் எனவும் அவர் கூறினார். தாவூத் இப்ராஹிமை 2003ஆம் ஆண்டிலும், சயீத் லக்வி ஆகியோரை 2008ஆம் ஆண்டிலும் தடை செய்யப்பட்டோர் பட்டியலில் ஐக்கிய நாடுகள் சபை சேர்த்தது. தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தானில்தான் இருக்கிறார் என்று இந்தியா கூறினாலும் அதை அந்நாடு மறுத்து வருகிறது. ஹபீஸ் சயீத் பாகிஸ்தானில் சுதந்திரமாக நடமாடி வருகிறார். மும்பை தாக்குதல் வழக்கு தொடர்பாக 6 ஆண்டாக சிறையில் இருந்த லக்வி கடந்த மாதம் ஜாமீனில் விடுதலையானார் என்பது குறிப்பிடத்தக்கது.
சுட்டெரிக்கும் வெயிலால் இந்தியா முழுக்க 335 பேர் பலியாகினர். வட இந்தியாவில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெயில் 115 டிகிரியை தாண்டி உள்ளதால் மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். पूरा देख रहे बदन पूरा भीगा हुआ रहता है. 1 घंटा दुकान सामने लगा करके फिर थोड़ा पानी मुंह में मारते हैं तो थोड़ा रिलैक्स होता, फिर सूखता, फिर वही गर्मी एकदम. 3-4 दिन से तो ऐसा टेम्परेचर है कि मतलब सुबह 8 बजे भी दोपहर का जैसा माहौल रहता है और 42 डिग्री टेम्परेचर और 44 डिग्री टेम्परेचर की लमसम यहाँ पर कानपुर के अंदर है. பாகிஸ்தானில் 120 டிகிரி வரையில் வெயில் கொளுத்துவதால் மேற்கு திசையில் இருந்து வரும் காற்று உஷ்ணத்துடன் வீசுவதே வடக்கு, கிழக்கு மற்றும் மத்திய இந்தியாவில் வெப்பநிலை உயர்வுக்கு காரணம் என்று தேசிய வானிலை ஆராய்ச்சி மைய இயக்குநர் பி யாதவ் கூறினார். For the last nearly 1 week, there has not been any significant thunderstorm activity or cloud or rainfall over most of the plains of northwest India, the central India, the east India, south India, and therefore temperatures has increased. Winds are westerly coming from the west direction, means they are bringing more hot along with them because the temperature in the Rajasthan or the west of the Rajasthan are much higher. In Pakistan, temperature are even 48-49 degrees centigrade. So if winds will come from a very hot area, they will also bring heat along with them. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் 118 டிகிரி வரையில் வெயில் கொளுத்துவதால் உச்சபட்ச பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் 128 பேரும், ஆந்திராவில் 95 பேருமாக 223 பேர் இரு மாநிலங்களிலும் வெயிலுக்கு பலியாகியுள்ளனர். ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் 335 பேர் வெயிலுக்கு இறந்துள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரையில் கோடை மழை பரவலாக பொழிந்ததால் இந்த ஆண்டு மே மாத வெயிலின் தாக்கம் சற்றே குறைவாக உள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் கடந்த 4 நாட்களாகத்தான் 100 டிகிரி வெயிலை தாண்டி உள்ளது. வரும் நாட்களில் சென்னையிலும் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை வெயில் உக்கிரத்திலிருந்து தப்ப விலங்குகள், பறவைகளுக்கு உயிரியல் பூங்காவில் சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வட இந்தியாவில் 115 டிகிரிக்கு வெயில் கொளுத்தி வருவதால் மக்கள் மட்டுமின்றி உயிரியல் பூங்காக்களில் விலங்குகளின் பாடும் பெரும் திண்டாட்டமாகியுள்ளது. குஜராத் மாநிலம் வடோதராவில் உள்ள ஷாயாஜி பாக் உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகள், பறவைகளை உஷ்ணத்தில் இருந்து காக்கும் வகையில் சில சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. விலங்குகள், பறவைகளின் கூண்டுகளை சுற்றி தட்டிகளும், கூண்டுகளில் ஐஸ் கட்டிகளும் வைக்கப்பட்டுள்ளன. அதோடு தெளிப்பான்கள் மூலம் தண்ணீரும் தெளிக்கப்பட்டு வருவதால் கோடை வெயிலிலும் விலங்குகள், பறவைகள் கூலாக காணப்படுகின்றன. जो गर्मी की सीजन फुल जोर से चल रही है तो इसमें हमारे द्वारा अलग अलग प्रकार की व्यवस्था की गई, जिसमें बर्ड सेक्शन में पक्षी के पिंजरे के सामने एग्रोनेट चादर की जो शेड बनाया गया है और सूखे घास की तख्ती भी पिंजरे पर रखते हैं. और जो हिंसाहारी प्राणी है बाघ और शेर, इसके पिंजरे में ऊपर भी जो एग्रोनेट चादर लगाई गई है. வெயில் காரணமாக விலங்குகள், பறவைகளின் நீர்ச்சத்து குறைந்து போகாமல் இருப்பதற்காக குளுக்கோஸ் மற்றும் வைட்டமின் மருந்துகளை கால்நடை மருத்துவர்களின் உதவியுடன் அளித்து வருவதாகவும் உயிரியல் பூங்கா அதிகாரிகள் தெரிவித்தனர். வாக்காளர் விவரங்களை முழுமையாக நெறிப்படுத்தும் வகையில் ஆதார் எண் இணைக்கும் 4வது மற்றும் இறுதிக்கட்ட சிறப்பு முகாம் ஞாயிறன்று நடந்தது. வாக்காளர் விவரங்களை முழுமையாக நெறிப்படுத்தும் வகையில் வாக்காளர் பட்டியலில் ஆதார் எண், இமெயில், மொபைல் எண் ஆகியவற்றை இணைக்கும் பணி மார்ச் 3ஆம் தேதி துவங்கியது. முதல் கட்டமாக வீடு வீடாக சென்று தகவல் சேகரிக்கும் பணி நடந்தது. இப்பணியை சுலபமாக சிறப்பு முகாம் நடத்தப்படும் என்று தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா அறிவித்தார். இதன்படி கடந்த ஏப்ரல் 12, 26ஆம் தேதிகளிலும் மே 10ஆம் தேதியும் 3 கட்ட சிறப்பு முகாம் நடந்து முடிந்தது. 24ஆம் தேதியான ஞாயிறன்று 4ஆம் கட்டமாக சிறப்பு முகாம் நடந்தது. இந்த முகாமில் வாக்காளர்கள் கலந்து கொண்டு தங்களை பற்றிய முழு விவரங்களை பதிவு செய்தனர். வரதராஜபுரம் பகுதியில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இன்னைக்கு என்னுடைய இந்த முகாமில் என்னுடைய ஆதார் அட்டையினுடைய நம்பரையும் ஓட்டர் ஐடியும் கொடுத்து, ஓட்டர் ஐடியில் இந்த ஆதார் என்னை இணைக்கிறதுக்கு நான் இங்கே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதை இவங்க இங்க சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. வாக்காளர் பட்டியலில் ஆதார் எண் இணைக்கும் சிறப்பு பணிகளை 10 IAS அதிகாரிகள் குழு தமிழகம் முழுவதும் கண்காணித்து வருகின்றனர். ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்றுக் கொண்டது சட்ட நடைமுறைகளுக்கு எதிரானது என்று இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கோவன் ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து ஜெயலலிதாவை விடுவித்தது குறித்து கர்நாடக அரசு ஆலோசனை நடத்தி வருவதாகவும், தேவைப்பட்டால் மேல்முறையீடு செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது முதல்வர் ஜெயலலிதாவும் அவரது அமைச்சர்களும் தேசிய கீதத்தை அவமதிக்கும் வகையில் பதவியேற்றுக் கொண்டது சட்ட நடைமுறைகளுக்கு எதிராக உள்ளதாகவும் இளங்கோவன் குற்றம் சாட்டினார். வரிசையாக நின்று கொண்டு சினிமாவிலே கோரஸ் பாடுவது போல
பதவியேற்பு நிகழ்ச்சியில் பதவி பிரமாணம் செய்து கொள்வது என்பது அந்த நிகழ்ச்சிக்கே உரிய முக்கியத்துவத்தை குறைப்பது என்பதோடு மட்டுமல்ல, பதவியேற்பு சம்பவத்தை ஒரு கேலி பொருளாக ஆக்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் தேசிய கீதத்திற்கு மிகப்பெரிய அவமரியாதையை செய்திருக்கின்றார்கள். காவிரி ஆற்றில் கர்நாடக அரசு திட்டமிட்டே கழிவுநீரை கலந்து வருவதாக தெரிவித்த இளங்கோவன் இவ்விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மதுவிலக்கு கோரி ஜூன் 5ஆம் தேதி தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட தமாக செயற்குழு தீர்மானித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை துவக்கிய முன்னாள் அமைச்சர் வாசன் கட்சியின் முதல் செயற்குழு கூட்டத்தை ஞாயிறன்று நடத்தினார். வாசன் தலைமையில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் செயற்குழு கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி ஜூன் 5ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும், முன்னாள் முதல்வர் காமராஜரின் 113வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தஞ்சையில் ஜூலை 15ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டை செயல்படுத்த வேண்டும். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கட்டாய நன்கொடையை தடுத்து நிறுத்த வேண்டும். மெட்ரோ ரயில் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். மத்திய அரசின் செயலற்ற தன்மைக்கு கண்டனம் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் துணைத் தலைவர்கள் ஞானதேசிகன், பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் மாநில பொதுச் செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஞாயிறு நள்ளிரவு முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை கடலூர் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். கடலூர் துறைமுகத்தில் தினந்தோறும் 5000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் மற்றும் விசைப்படகுகள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிப்பது வழக்கம். தற்போது கடலூர் துறைமுகத்தின் முகத்துவாரத்தை தூர்வார கோரியும், தூண்டி வளைவு அமைத்திடவும், மீன்பிடி தளத்தில் பழுதடைந்துள்ள மீன் விளக்குகளை சீர் செய்திடவும் வலியுறுத்தி 64 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவ மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஞாயிறு நள்ளிரவு முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர். மாவட்ட ஆட்சியிடம் பலமுறை குறைகளை சொல்லியும், மாவட்ட அமைச்சர் அவர்களிடம் பலமுறை குறைகளை எடுத்துச் சொல்லியும் இதுவரை நாள் வரையும் செய்யப்படாத காரணத்தினால் இன்று முதல் அனைத்து கடலூர் மாவட்டத்தினுடைய அனைத்து கிராமங்களும் ஒன்று சேர்ந்து மீன்பிடிக்க செல்லாமல் வேலை நிறுத்தம் செய்கின்றார்கள். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அமைச்சர் MC சம்பத் ஆகியோரிடம் மனு கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததே இப்போராட்டத்திற்கு காரணம் என்று மீனவர்கள் தெரிவித்தனர். ராஜஸ்தான் அரசுடன் பேச்சு தோல்வியில் முடிந்ததால் குஜார் இனத்தவரின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 5% இடஒதுக்கீடு கோரி மாநிலத்தின் வெவ்வேறு பகுதிகளில் குஜார் இனத்தவர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ரயில் போக்குவரத்து பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சனியன்று குஜார் இன பிரதிநிதிகளுடன் ராஜஸ்தான் அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது. முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியா உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் ராஜேந்திர ரத்தோர், அருண் சதுர்வேதி, ஹேம்சிங் பத்தானா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அரசு தரப்பு எந்த உறுதியான செயல் திட்டத்துடன் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை எனவும், இதனால் முதல் கட்ட பேச்சு தோல்வியில் முடிந்ததாகவும் குஜார் இன பிரதிநிதிகள் தெரிவித்தனர். பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் ஞாயிறன்று 4வது நாளாக ரயில் மறியல் போராட்டம் தொடர்ந்தது. இதனால் 100க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும், பல ரயில்கள் மாற்றுப்பாதைகளில் திருப்பிவிடப்பட்டுள்ளதாகவும் வடக்கு ரயில்வே தெரிவித்தது. உத்தரப்பிரதேச மருத்துவமனையில் இளம்பெண் கற்பழிக்கப்பட்ட சம்பவத்தில் வார்டுபாய்கள் கைது செய்யப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பல்லியா மாவட்டத்தில் பன்ஸ்தி எனும் பகுதியில் சாரதா தனியார் மருத்துவமனை உள்ளது. இம்மருத்துவமனையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்த தாயை அவரது மகள் உடனிருந்து கவனித்து வந்தார். சம்பவத்தன்று தாய்க்கு மருந்து கொடுப்பதாக கூறி மகளை 2 வார்டு பாய்கள் ரூமுக்கு அழைத்துச் சென்று கற்பழித்தனர். இது தொடர்பாக தாயும் மகளும் அளித்த புகாரின் அடிப்படையில் சர்வோத்தம் சௌபே, சிவம் பாண்டே என்ற 2 வார்டு பாய்களையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அதே நேரத்தில் புகாரிலிருந்து டாக்டர் பெயரை நீக்கும்படி தங்களுக்கு போலீசார் நெருக்கடி கொடுப்பதாக கற்பழிக்கப்பட்ட இளம்பெண்ணின் தந்தை விரக்தியுடன் கூறினார். தாய்க்கு உதவியாக மருத்துவமனையில் தங்கியிருந்த இளம்பெண்ணை வார்டு பாய்களை வேட்டையாடிய சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 20,576 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,572 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 42 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 39,365 ரூபாயாக இருந்தது.
மகளை மர்ம ஆசாமிகள் கடத்திச் சென்று கற்பழித்துக் கொண்டதாக தந்தை நாடகமாடியது அம்பலமானது. தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டிப்பாளையம் மாவட்டத்தைச் சேர்ந்த பந்தாவரம் போலீஸ் நிலைய எல்லைக்கு உட்பட்ட காட்டுப்பகுதியில் 15 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். 9ஆம் வகுப்பு மாணவியான அப்பெண்ணின் தந்தை மகவத் கமல் போலீசில் அளித்த புகாரில் மர்ம ஆசாமிகள் தன்னை தலையில் தாக்கிவிட்டு மகளை ஆட்டோவில் கடத்திச் சென்றதாக கூறியிருந்தார். விழா ஒன்றுக்கு சென்றுவிட்டு மொபட்டில் வீடு திரும்பும்போது சம்பவம் நடந்ததாக அவர் கூறினார். மாணவி கற்பழிக்கப்பட்டிருப்பது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்ததால் கடத்தல், கற்பழிப்பு, கொலை ஆகிய 3 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க துவங்கினர். అమ్మాయి మర్డర్ చేయబడి ఉందని తెలిసింది. ఇక్కడ ఇప్పుడు సీన్ ఆఫ్ ఎవిడెన్స్ లో చూస్తే అమ్మాయిని మాలెస్ట్ చేసినట్టు, అతను రేప్ గిట్ట చేసినట్టు కూడా కనబడుతుంది. తర్వాత అమ్మాయిని రాళ్లతో కొట్టినట్టు, తర్వాత గొంతుకి స్ట్రాంగులేషన్, బాగా గొంతు మీద లిగేచర్ మార్క్ ఉంది, స్ట్రాంగులేషన్ చేసినట్టు కనబడుతుంది. కానీ ఇక్కడ போலீசின் தீவிர விசாரணையில் தந்தை கமல் பொய்யான புகார் அளித்திருப்பதும் குடிபோதையில் மகளை தானே கற்பழித்து கொலை செய்திருப்பதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து தந்தை கமலை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு. வணக்கம்.